இணை பிரபஞ்சத்தை கண்டறிந்த நாசா விஞ்ஞானிகள் பின்னோக்கி நகரும் நேரம், அதனை பற்றி இந்த வீடியோ தொகுப்பில் பார்க்கலாம். அண்டார்டிகாவில் நடைபெற்ற ஒரு ஆராய்ச்சியில் பணிபுரியும் நாசா விஞ்ஞானிகள் குழு நமக்கு இணையான பிரபஞ்சத்தின் ஆதாரங்களை கண்டுபிடித்துள்ளதாக கூறுகிறார்கள். நமது பூமி உருவாகி 450 கோடி ஆண்டுகள் ஆகின்றன. சூரியன் உருவாகி 500 கோடி ஆண்டுகள் ஆகிறது. மற்றும் இந்த மொத்த பிரபஞ்சமே 1200 கோடி ஆண்டுகளுக்கு முன்பு நடந்த பிக் பேங் எனும் பெரும் வெடிப்பின் போது உருவானது என்று கூறுகிறார்கள். அந்த நேரம் தொடங்கி இந்த பிரபஞ்சம் பல மாறுதலுக்கு உள்ளாகி இப்போது நாம் கண்ணால் காணும் இந்த வடிவை அடைந்துள்ளது. இது உருவான அதே கணத்தில்தான் இந்த இணை பிரபஞ்சம் உருவாகி இருக்க வேண்டும் என்றும், மேலும் இங்கே நடந்த ஒவ்வொரு மாற்றத்திற்கும் அந்த பிரபஞ்சத்தில் அதற்கு நிகரான எதிர்மாற்றம் நடந்து அந்த பிரபஞ்சம் வளர்ந்திருக்க வேண்டும் என்று ஒரு சில ஆய்வாளர்கள் கூறுகிறார்கள். இணை பிரபஞ்சம் குறித்த கருத்து 1960களின் முற்பகுதியிலிருந்து வரும் நிலையில் பெரும்பாலும் அறிவியல் புனைக்கதை தொலைக்காட்சி நிகழ்ச்சிகள் மற்றும் காமிக்ஸின் ரசிகர்களின் மனதில் உள்ளது. ஆனால் ஒரு அண்ட கதிர் கண்டறிதல் பரிசோதனையின் போது பெருவெடிப்பின் போது உருவான ஒரு இணை பிரபஞ்சத்திலிருந்து வரக்கூடிய துகள்களை விஞ்ஞானிகள் கண்டுபிடித்துள்ளார்கள். விஞ்ஞானிகள் ஒரு பிரம்மாண்டமான பலூனை பயன்படுத்தி நாசாவின் அண்டார்டிக் இம்பல்சிவ் டிரான்சிட் ஆண்டனாவை அண்டார்டிகாவிற்கு மேலே கொண்டு சென்றுள்ளார்கள். அங்குள்ள வேகமான வறண்ட காற்று அதன் கண்டுபிடிப்புகளை சிதைக்கும் ரேடியோ சத்தம் இல்லாத ஒரு சரியான சூழலை வழங்கியது. உயர் ஆற்றல் துகள்களின் நிலையான காற்று தொடர்ந்து விண்வெளியிலிருந்து பூமிக்கு வந்து சேர்கிறது. குறைந்த ஆற்றல் பூஜ்ஜியத்திற்கு நெருக்கமான நிறையை கொண்ட சபட்டாமிக் நியூட்ரான்கள் பூமி வழியாக முழுமையாக செல்ல முடியும். ஆனால் அதிக ஆற்றல் கொண்ட பொருள்கள் நமது கிரகத்தின் திடப்பொருளால் நிறுத்தப்படுகின்றன என்று அந்த அறிக்கை கூறுகிறது. அதாவது உயர் ஆற்றல் துகள்கள் விண்வெளியிலிருந்து கீழே வருவதை மட்டுமே கண்டறிய முடியும். ஆனால் அண்டார்டிகாவில் உள்ள அந்த ஆண்டனாவானது பூமியிலிருந்து மேலே வரும் டம் நியூட்ரான்கள் எனப்படும் கனமான துகள்களை கண்டுபிடித்துள்ளது. இந்த துகள்கள் உண்மையில் நேரத்தில் பின்னோக்கிய நிலையில் பயணிக்கின்றன என்பதை கண்டுபிடிப்பது ஒரு இணை பிரபஞ்சத்தின் சான்றுகளை குறிக்கிறது என்று கூறுகிறார்கள். ஹவாய் பல்கலைக்கழகத்தைச் சேர்ந்த சோதனை துகள் இயற்பியலாளரும் மற்ற ஆய்வாளர்களும் சேர்ந்து இந்த டவ் நியூட்ரினோ என்பது இவ்வாறு நடந்து கொள்வதற்கு காரணம், அது பூமியை கடந்து செல்வதற்கு முன்பு வேறு வகை துகள்களாக மாறி கடந்த பின் மீண்டும் அதே துகளாக மாறும் என்று கூறுகிறார்கள். இந்த நிகழ்விற்கான எளிய விளக்கம் என்னவென்றால், 13.8 பில்லியன் ஆண்டுகளுக்கு முன்பு பெருவெடிப்பு ஏற்பட்ட போது 2 பிரபஞ்சங்கள் உருவாகின என்றும், ஒன்று நம்முடையது என்றும் மற்றொன்று நம்முடைய பார்வையிலிருந்து நேரம் பின்னோக்கி சென்று தலைகீழாக இயங்குகிறது என்று விஞ்ஞானிகள் கூறுகிறார்கள். ஆனால் இன்று வரை இணை பிரபஞ்சம் என்று கூறுவதற்கு எந்த ஒரு சான்றுகளும் இல்லை. எது எப்படியோ இன்று வரை இறுதியாக நிரூபிக்கப்படவில்லை என்றாலும் இணை பிரபஞ்சம் என்ற இந்த கான்செப்ட் ஆனது மிகவும் சுவாரஸ்யம்தான். இந்த வீடியோ பத்தின உங்களோட கருத்துக்களை கீழே கமெண்ட் பாக்ஸ்ல மென்ஷன் பண்ணுங்க. கீழே இருக்க ரெட் கலர் சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணி எங்க சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அண்ட் பக்கத்துல இருக்க பெல் ஐகானை கிளிக் பண்ணீங்க அப்படின்னா எங்களோட நோட்டிபிகேஷன் உங்களுக்கு உடனுக்குடன் வரும். தேங்க்யூ.